காது கேட்காதவன் போல சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். அப்படி செஞ்ச உடனே நிறைய பேர் அவனுடைய இராணுவத்தில் வந்து இணைந்தார்கள். அதில் ஒரு சில பேர் சொன்னாங்க, இவனா நம்மளை காப்பாற்ற போகிறான், இவனுக்காக நம்ம காணிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், இவன் நமக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி ஏளனமாக சொன்னாங்க. அந்த சமயத்தில் சவுல் காது கேட்காதவன் போல இருந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறம் நடந்த போரில் சவுல் ஜெயம் எடுத்தான், வெற்றியாளனாக முடிசூடினான். ஜனங்களெல்லாம் சொன்னாங்க, ஏங்க முன்னாடியே சொன்னாங்கல்ல ஒரு கூட்டம், இந்த பேலியாளின் மக்கள், சவுலா நமக்கு ராஜா, இந்த சவுலா நமக்கு எல்லாம் செய்ய போகிறான், அவங்களெல்லாம் கொன்றுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சவுல் சொன்னா, அதை விடுங்க, அதை அப்படியே விடுங்க, அது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெற்றி தந்த நாள், நம்ம போய் இந்த நாளில் அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நமக்கு ஒரு பொறுப்பு, நமக்கு ஒரு அந்தஸ்து வர்றப்ப நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்காம சவுலை போல காது கேளாதவனாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.